ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 6 முதல் 9 முடிய உள்ள வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவர் ஒரு உவமையையும் சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரன் நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்திமரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். ஆமென். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட அத்திமரம் என்கிற தலைப்புல நான் ஒரு வசனத்தை இந்த பகுதியிலிருந்து உங்களுக்கு விளக்கி காண்பிக்க விரும்புகிறேன். அநேக முறை நாம் கேள்விப்பட்ட அறிந்திருக்கிற ஒரு வேத பகுதியானாலும் கர்த்தர் இதிலிருந்தும் சில ரகசியங்களை நம் ஒவ்வொருடைய வாழ்வுக்கும் தருவதற்கு அவர் போதுமானவராய் காணப்படுகிறார். இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனம் திரும்புகிறதற்கு ஏதுவாக ஒரு எச்சரிப்பை உண்டு பண்ணக்கூடிய ஒரு உவமையை சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிற ஒவ்வொரு உவமையிலும் ஒரு ஆழமான கருத்து இருப்பதை நாம் அறிந்திருக்க முடியும். அந்த கருத்துக்கு செவி கொடுத்து தலை சாய்த்து தன்னுடைய வாழ்வில் அதை அப்பியாசப்படுத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளின் வரும் நாட்களும் மிக மேன்மைக்குரியதாக காணப்படும் என்கிற உறுதியும் நிச்சயமும் வசனத்தின் மூலம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. இங்கே நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம், ஒரு அத்தி மரத்தை ஒரு எஜமான் எந்த தோட்டத்தில் நட்டானாம்? திராட்சை தோட்டத்தில் நட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த அத்தி மரத்திலே அவன் கனியை எதிர்பார்த்த நாட்களில் அது கனி கொடுக்கவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதி நிமித்தம் அந்த எஜமான் அதை வெட்டி போடுவோம் என்று சொல்லுகிறதையும், அந்த இடத்தில் அதை பராமரிக்கிற வேலைக்காரன், இல்லை இல்லை, இன்னும் 1 வருஷம் டைம் கொடுப்போம், அது கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் அதை வெட்டி போடலாம் என்று அங்கு பரிந்து பேசுகிறதையும் நாம் பார்க்க முடிகிறது. பிதாவாகிய தேவன் நம்மை இந்த இடத்துல அவருடைய சரீரமாகிய சபையிலே கொண்டு வந்ததன் பின்னணியத்தில் ஒரு பிரதான தேவனுடைய நோக்கம், திட்டம் இருக்கிறது என்பதை எந்த ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ளுகிறார்களோ அவர்கள் வாழ்வு ஆண்டவராகிய தேவனின் ஆசீர்வாதத்தினால் நிரம்பி வழியும். அதை தவறும் பொழுது தண்டனையும் கூட கிடைக்க வாய்ப்பு உண்டு என்கிற எச்சரிப்பின் சத்தத்தை இந்த நேரத்தில் நீங்கள் செவி கொடுத்து கவனிக்க அன்பாய் கேட்கிறேன். இந்த அத்தி மரத்தை பற்றி வேதத்தில் பல சம்பவங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. பொதுவாக திராட்சை தோட்டத்தில் அத்தி மரத்தை நடுவது கிடையாது. ஏனென்றால் ஒரு அத்தி மரமானது பல திராட்சை கொடிகள் நடப்படுகிற இடத்தை ஆக்கிரமித்துவிடும். அது மட்டுமல்ல, திராட்சை செடிகளை கொடிகளை நடுவதினால் கிடைக்கிற பலனும் வருமானத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது அத்தி மரத்தினால் கிடைக்கிற வருமானமும் பலனும் மிக சொற்பமாகத்தான் காணப்படும். ஆக இந்த அத்தி மரத்தை இந்த திராட்சை தோட்டத்தில் இந்த எஜமான் நடுவது லாபத்துக்காக அல்ல, அதை நட வேண்டும் என்கிற விருப்பம் இருந்தபடியினால் இந்த அத்தி மரத்தை இந்த திராட்சை தோட்டத்தில் எஜமான் நட சுத்தமானார். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, அத்தி மரத்துக்கும் திராட்சை செடிக்கும் ரொம்ப சம்பந்தமே கிடையாது, ரெண்டும் வித்தியாசமானவைகள். ஆனால் திராட்சை தோட்டத்தில் இந்த அத்திமரம் நடப்படக்கூடிய ஒரு வாய்ப்பை தேவன் எஜமான் உண்டு பண்ணுகிறார். காரணம், ஆண்டவர் அதன் மேல் ஒரு பெரிய நோக்கம் கொண்டிருக்கிறார். முதலாவது,
இந்த அத்திமரத்தை பற்றி நான் சொல்லும் பொழுது, இந்த அத்திமரம் இந்த திராட்சை தோட்டத்தில் நடப்படுவதற்கு தகுதி ஆனது அல்ல. ஆனால் எஜமான் அதை தகுதிப்படுத்தி இருக்கிறார். நீங்களும் நானும் தேவ ராஜ்யத்தின் மந்தையில் சேர்க்கப்படுவதற்கு எந்த விதத்திலும் தகுதியானவர்கள் அல்ல. நம்முடைய கடந்த கால வாழ்க்கையை சற்று திருப்பி பார்ப்போமே, ஆனால் அது மிகவும் கேவலமானதாய் இருந்திருக்கிறது, அருவருப்பானதாய் இருந்திருக்கிறது, அலங்கோலமானதாய் இருந்திருக்கிறது, மனிதர்களால் தூற்றப்படத்தக்கதாய் இருந்திருக்கிறது, மனிதர்களால் தூஷிக்கப்படத்தக்கதாய் இருந்திருக்கிறது. ஆனால் அந்த சூழ்நிலையில் இருந்து உங்களையும் என்னையும் என் ஆண்டவர் தூக்கி எடுத்து சபையில கொண்டு வந்து நாட்டி இருக்கிறார் என்றால், அது நம்முடைய பலத்தினாலோ, நம்முடைய திறமையினாலோ, நம்முடைய பரிசுத்தத்தினாலேயோ, நம்முடைய மேன்மையினாலேயோ இல்லை. இது தேவன் உங்கள் மேலும் என் மேலும் வைத்த சுத்த கிருபை. ஆக இந்த அத்திமரம் தகுதியற்ற ஒரு அத்திமரம். ஆனால் எஜமானுடைய கண்களில் அது தயவு பெற்றபடினால் அது இப்பொழுது இந்த தோட்டத்திற்கு ஏதுவாய் தகுதி பெற்றிருக்கிறது. முதலாவது, இந்த அத்திமரம் தகுதி பெற்ற அத்திமரம். எல்லாரும் சொல்லுங்க, என்ன அத்திமரம்? தகுதி பெற்ற அத்திமரம். அல்லேலூயா சொல்லுவோமே, கையை உயர்த்து அல்லேலூயா சொல்லுவோமே. ஹல்லேலூயா. வாலிப நாளில் இயேசுவை கண்டேன், வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். வாலிப நாளில் இயேசுவை கண்டேன், வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். எதற்குமே உதவா என்னையும் கண்டெடுத்தார். இயேசுவின் அன்பை நான் என் சொல்லுவேன். எதற்குமே உதவா என்னையும் கண்டெடுத்தார். இயேசுவின் அன்பை நான் என் சொல்லுவேன். ஆனந்தமா இன்பக்கானா ஏகிடுவே, தூய பிதாவின் முகம் தரிசிப்பே. நாளுக்கு நாள் அற்புதமாய் என்னை தாங்கிடும். நாதன் இயேசு என்னோடு இருப்பார். நாளுக்கு நாள் அற்புதமாய் என்னை தாங்கிடும். நாதன் இயேசு என்னோடு இருப்பார். ஆனந்தமாய் இன்பக்கானா ஏகிடுவே, தூய பிதாவின் முகம் தரிசிப்பே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகுதியற்றவர்களை தகுதிப்படுத்தினது இரட்சகர் இயேசுவின் விலையேற பெற்ற இரத்தம். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் இயேசு தேடி வந்து நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீரே ஆண்டவரே. நான் உம்முடைய அன்பின் சட்டையின் கீழ் வருவதற்கு தகுதி உடையவன் அல்ல. ஆனா உங்களையும் என்னையும் ஆண்டவர் தகுதிப்படுத்தி ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் இந்த நாளிலே நிலை நிறுத்தி இருக்கிறாரே. தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவின் அன்பை ருசித்த பிறகு நம்ம லைஃப் ஸ்டைலே மாறி இருக்குதுயா. அல்லேலூயா சொல்ல முடியுமா? நம்ம பேச்சு மாறி இருக்குதுயா, நம்ம நடக்கைகள் மாறி இருக்கிறதையா, நம்ம சிந்தனைகள் மாறி இருக்கிறது, நம்முடைய செயல்பாடுகள் மாறி இருக்கிறது. அதுதான் தேவன் ஒரு மனிதனை மாற்றுகிற ஒரு காரியத்தின் வெளிப்படையான கிரியைகள். ஸ்தோத்திரம். நீங்க ஆண்டவருக்குள்ள வந்ததுனால தான் அல்லேலூயா ஒரு மதிப்பு, ஆமென் சொல்லுவோம், ஒரு மரியாதை, ஒரு மேன்மை,
எத்தனை பேர் இதை ஏற்றுக்கொள்ள விரும்புறீங்க? முன்னால பார்க்கும்போது சிரிச்சு பேசுவாங்க, பரவாயில்லையே நல்லா இருக்கீங்களே அப்படின்னு. நம்ம போன உடனே நம்மளை பற்றி அவங்களை பாரு அப்படி இப்படின்ட்டு. ஆனா தகுதியற்ற நம்மை தேவன் தகுதிப்படுத்தி அவருடைய மந்தையில் சேர்த்திருக்கிறார். அவருடைய திராட்சை தோட்டத்துக்குள்ள கொண்டு வந்து நாட்டி இருக்கிறார். நாம் அந்த திராட்சை தோட்டத்தில் நாட்டப்படுவதற்கு தகுதி உள்ளவர்கள் அல்ல. இரண்டாவதாக, தகுதி பெற்ற அந்த மரம் ஆண்டவர் அதிலத்துல ஒன்னே ஒண்ணுதான் எதிர்பார்த்தார். எச்சமா எதை எதிர்பார்த்தார் சொல்லுங்க? கனியை எதிர்பார்த்தார். பைபிள்ல நிறைய கனிகள் இருக்குது. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுங்கள்னு மத்தேயு 3:8 சொல்லி இருக்கிறார். 7ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ஆவியின் கனிகள் என்று 9 கனிகளை எழுதி வைத்திருக்கிறார். நீங்களும் நானும் தேவன் அவருடைய சரீரமாகிய சபையில நம்மை இணைத்து வைத்திருக்கிறதற்கு பின்னால ஒரு திட்டம் இருக்கிறது, நோக்கம் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அதை செயல்படுத்தி கொண்டு வருகிறீங்களா? அதை உங்கள் வாழ்வில் செய்து கொண்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் எதற்காக நம்ம இந்த உலகத்துல இந்த ரட்சிப்பை தந்து நம்மை வைத்திருக்கிறார் தெரியுமா? அவர் கனியை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா சொல்லலாம். சந்தோஷமா அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். இந்த அத்திமரத்தை பத்தி பைபிள்ல நிறைய இருக்குது. அத்திமரம் சிறப்பானது பாருங்க. ஆதியில ஏதேன் தோட்டத்துல கூட இந்த அத்திமரம் என்ன செய்திருக்குது? எத்தனை பேருக்கு தெரியும்? ஏன் அங்க அத்திமரம் இருந்து நீ சொல்ல முடியுமா? அத்தி இலைகளை பறித்து அந்த ஆதாம ஏவாளும் தங்களுக்கு என்ன ஏற்படுத்தினாங்க? ஆடைகளை ஏற்படுத்தினாங்க. இன்னொரு கோணத்துல சொன்னா, இந்த அத்தி இலை அநேகருடைய நிர்வாணத்தை என்ன செய்திருக்கிறது? மறைப்பதற்கு. நீங்களும் நானும் நிர்வாணத்தை வெளிப்படுத்துவதற்கு அல்ல, மற்றவர்களின் குறைவுகளை மறைத்து அதை வெளிப்படாமல் மூடி விடுவதற்கு தான் கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஆனா இன்றைய கிறிஸ்தவங்களோ எங்கேயாவது ஒரு சின்ன ஒரு குறையை கண்டுபிடித்து விட்டா அதை உடனே பத்திரிகையில வெளிப்படுவதற்கு உரிய நடவடிக்கைகளை இறங்கி விட்டுக்கிறாங்க. அன்பு தெய்வ பிள்ளைகளை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்னால யாருடைய பேரும் கெடாது, யாரை பற்றி நான் தவற பேச மாட்டேன், யாருக்கு விரோதமாக நான் குறை சொல்ல மாட்டேன், குற்றம் சாட்ட மாட்டேன் என்று எத்தனை பேர் நிக்கிறீங்க? அதுக்குதான் ஆண்டவர் சபைக்குள்ள கொண்டு வந்து நாட்டி இருக்கிறார். ஐயா அல்லேலூயா. ஆதியாகமம் 3:7 இருக்குது. அத்தி இலைகள்னால அவங்க 2 பேருடைய சரீரமும் மறைக்கப்பட்டதை நம்ம பார்க்க முடியும். இன்னைக்கு ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லுகிறவங்க கூட மற்றவங்களை எப்படியாவது குறை சொல்லி அவங்களுடைய பெயரை கெடுக்கணும், அவங்களுடைய காரியங்களை குலைக்கணும் என்று தீவிரமா செயல்படுறாங்க. தேவன் அதை விரும்பவில்லை. அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிற நீ யாரா இருந்தாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடம் இல்லை. குற்றம் சாட்டுகிறவங்களுக்கு ஆண்டவர்ட்ட போய் சாக்கு போக்கு சொல்ல வாய்ப்பே இல்ல. டைரக்டா தேவனுடைய கோபம் அவர்களுக்கு வெளிப்படும் இருக்குது. அன்புக்குரிய விசுவாசிகளே, தேவனை அறிந்தவர்களே, எந்த நிலையிலும் இந்த அத்தி மரம் இந்த திராட்சை தோட்டத்திற்குள் நாட்டப்பட்ட அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதில் தீவிரமாயிருங்கள். அதில் பிழையற்றவர்களாயிருங்கள், அதில் தவறு இழைக்காமல் இருங்கள். கர்த்தர் நல்லவர். இன்னொரு சம்பவத்தை நம்மளுக்கு சொல்ல முடியும். நியாயாதிபதிகள் 9:11 பாத்தீங்கன்னா இந்த அத்தி பழங்கள் அவ்வளவு டேஸ்டா இருக்குமா? நியாயாதிபதிகள் 9:11 வாசித்து பார்த்தீர்களே, அத்திமரம் நான் என் மதுரத்தையும், போதும், அத்திமரம் நான் என் எதை விட்டுட்டு மதுரத்தை. அத்திமரத்துக்கு என்ன இருக்கிறது சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. மதுரம்னா என்னது? இனிப்பு இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கையை உயர்த்துற அல்லேலூயா சொல்லுங்க. உங்களை என்னையும் அவருடைய சரீரமாகிய சபைக்குள்ள கொண்டு வந்து சேர்த்ததற்கு பின்னால ஒரு தேவ திட்டம் இருக்குது. என்ன தெரியுமா? நம்மகிட்ட இருந்து என்ன வந்துட்டு இருக்கணும் சொல்லுங்க? மதுரம் வரணும். அல்லேலூயா சொல்லுங்க. கையை உயர்த்துற அல்லேலூயா சொல்லுங்க.
பட்சிக்கிறவரிடத்திலிருந்து பட்சணமும் பலவானிடத்திலிருந்து என்ன வரணும்? மதுரமும் தான் வரணும். மதுரம் வந்து கொண்டிருக்க வேண்டும். என்னதான் சொன்னாலும் நம்ம முகம் மலர்ச்சியோட இருக்கணும். கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். முகம் மாறக்கூடாது, முகத்துல கோபம் வரக்கூடாது, வார்த்தையில கடும் சொற்கள் வரக்கூடாது. ஸ்தோத்திரம். சிலர்கிட்ட போய் கேட்பாங்க, சிலர் பேர் சொல்லுவாங்க, இவருக்கு என்னதான் செய்தாலும் கோபமே வராது, சிரிச்சுட்டே இருப்பாரு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நிறைய நினைக்கிறாங்க நமக்கு அப்படி இல்லை, உரசவே வேணும். தீக்குச்சி அந்த தீப்பெட்டி கிட்ட கொண்டு போனாலே போதும், பற்றி எரியும். அப்படி ஒரு பாவம். சிலருக்கு மூக்குல தான் கோபம் இருக்கும், சிலருக்கு மூக்க பார்த்தாலே கண்டுபிடிக்கலாம், சிலருக்கு முகத்தை வைத்தே அடையாளம் கண்டுபிடிக்கலாம். இவங்ககிட்ட மதுரத்தை எதிர்பார்க்க முடியாது. சில சொல்லுவாங்க உடனே ஒரு சாக்கு, கோபம் இருக்கிற இடத்தில் தான் என்ன இருக்கும் பாஸ்டர்? குணம் இருக்கும். அப்போ கோபம் இல்லாதவங்கிட்ட குணமே இல்லையா? இருக்குது. கோபம் இல்லாத குணத்தை வெளிப்படுத்தணும். சிலருக்குலாம் ஒரு வேர்டு சொன்னா போதும் உடனே டென்ஷன் ஆயிடுவாங்க, உடனே கோபம் வரும். வரக்கூடாது. நம்ம ஆண்டவர் ஒரு நோக்கத்தோட எங்கேயோ கிடந்த நம்ம தூக்கி சர்ச்சுக்குள்ள நாட்டி இருக்கிறாரியா, அவருடைய சபைக்குள்ள கொண்டு வந்து நிறுத்தின நமக்குள்ள ஒரு இனிமை இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு பின்னால யாக்கோப்ல, கசப்பும் தித்திப்பும் ஒரே வீட்டுல இருந்து என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. தித்திப்பு மட்டும்தான் வரணும், இனிப்பு மட்டும்தான் வரணும். ஆமென். அல்லேலூயா. அந்த கரும்பை எவ்வளவுதான் பிழிஞ்சாலும் அதுல என்னதான் வருதுயா? இனிமை தான் வந்துட்டே இருக்குது. ஸ்தோத்திரம். உங்க லைஃப்ல ஒரு அன்பின் கிரியைகள், அன்பின் செயல்பாடுகள் வெளிப்படுகிறதா? அதுக்கு தாங்க அந்த சபைக்குள்ள கொண்டு வந்து நம்மை நாட்டி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஃபாதர் அழகா பாட, சிரித்த முகமாய் சிலுவை சுமந்து இயேசுவின் பின்னே சிரித்த முகமாய் சென்றிடுவேன் என்று பாடுறார். இடுக்கமான வாசல் வழியே நம்ம வருந்தி நுழைய பிரயாசப்படணும். கஷ்டம் தான், கடினமான சூழல் தான், நெருக்கம் தான், ஏமாற்றங்கள் தான், வேதனைகள் தான். ஆனாலும் அவைகள் ஒன்றும் நம்முடைய இருதயத்தின் சந்தோஷத்தை அபகரிக்க முடியவே முடியாது. ஹல்லேலூயா. என்னுள்ளம் தேவன்பால் பொங்கி வழியுது. இயேசு என்னை ரட்சித்தாரே, நான் எப்படி பாடுவேன்? ஆடி பாடுவேன். எவரும் அறியாரே என் உள்ளம் பொங்குதே, என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே. ஸ்தோத்திரம். இன்னைக்கு நமக்கு வேண்டியது அதுதான். நம்ம அதுக்கு தான் கர்த்தர் வைத்து இருக்கிற. பக்கத்துல உங்கள்கிட்ட இனிமையா பேசுங்க, உங்கள்கிட்ட பழகுறவங்கள்ட்ட சரி, பழகாதவங்கள்ட்ட சிரிங்க, சந்தோஷமா சிரிங்க, மகிழ்ச்சியோட பரிமாறுங்க. அது கர்த்தருடைய ஆசீர்வாதம். சிலர் பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் சிரித்தமா இருக்கும், டப்புனி முகத்தை மாத்துவாங்க. வேணாம், மாத்தாதுங்க. அதற்காக ஆண்டவர் நம்ம இந்த இடத்துல கொண்டு வரல. வீட்டுக்குள்ளே ஆனாலும் சரி, குடும்ப உறவுகளுக்குள்ளே ஆனாலும் சரி, பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையில ஆனாலும் சரி, தண்டிக்க வேண்டிய இடத்துல தண்டிங்க. அதே நேரத்துல அன்பினால். சிலர் பாத்தீங்களா, பிள்ளைக்கு வேலை எரிச்சல்ல போட்டு அடிப்பாங்க. ஆபீஸ்ல உள்ள டென்ஷனை வீட்டுல கொண்டு தீக்கிற ஆட்கள்லாம் இருக்காங்க. தாறுமாறா தூக்கி போட்டு அடிப்பாங்க. தப்பு. அன்பினால தண்டிங்க. அது பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா இருக்கும், அது பிள்ளைகளுக்கு நன்மையா இருக்கும். நம்ம முகம் கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுத்தியே தீரணும். அல்லேலூயா. நம்ம முகம் எப்போதும் கிறிஸ்துவை வெளிப்படுத்தணும், பிரகாசமா இருக்கணும். என்ன வந்தாலும் கிறிஸ்துவின் சந்தோஷத்தை எவரும் பறித்தெடுக்க இடம் கொடுக்காதுங்க. நம்ம முகம் சிரித்துட்டே இருக்கணும், உள்ளம் சிரிக்கட்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன். கையை உயர்த்தோர் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பைக்ல போகும்போது முன்னால ஒரு ஆட்டோல எப்படி எழுதி, உள்ளம் அழுதாலும் உதடு சிரிக்கட்டும் அப்படி எழுதி இருந்துச்சு. நம்ம முகத்தின் அழகுதான் பாஸ்டர் முகத்துல தெரியும். உண்மைதான். அகத்துல சந்தோஷம் இருந்ததுன்னா முகத்துல சிரிப்பு தானா வரும், இனிமை தானா வரும். வார்த்தைகள்ல ஹார்ட்னஸ் இருக்காது, சாஃப்டா இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்களா. அல்லேலூயா. சிலருக்கு வார்த்தை எதுவுமே அது ஒண்ணு கேட்டாங்க, ஏன் என் பேச்சே அப்படிதான் இருக்கும் பாஸ்டர், நான் அப்படியே பேசி பழகிட்டேன். அதை மாற்றணும், அதை ஷேப் பண்ணணும், அதை சாஃப்ட் ஆக்கணும். அதுதான் தேவன் விரும்புகிறார். நம்ம பேசினா ஸ்தோத்திரம். சில சொல்லுவாங்க, இவங்க பேச பார்த்தா பழம் நழுவி அப்படி விழுந்துருமா, அப்படி எல்லாம் சொல்லுவாங்க. ஏன் நம்மளை பற்றி ஒரு நல்ல சாட்சி வரக்கூடாதா? அவங்ககிட்ட மனுஷன் பேசுவானா, எரிஞ்சு எரிஞ்சு விழுவாங்க. அப்படி வேண்டாம்.
நம்மை பற்றி நல்ல சாட்சி வரணுங்க. அதுக்கு தான் கர்த்தர் சபையில நாட்டி இருக்கிறார். தகுதியற்ற நம்மை இந்த இடத்துல கொண்டு நிறுத்தினார் என்றால் நமக்குள்ள இருந்து இனிமை வர வேண்டும். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. 2 ராஜாக்கள் 27 எசேக்கியா ராஜாவுக்கு பிளவை என்கிற வியாதி வந்த பொழுது அத்திப்பழ அடையை கொண்டு என்ன செய்தாங்களாம்? பற்று போட்டாங்க. அந்த வியாதி என்ன செய்தது? சுகம் ஆனது என்று எழுதப்பட்டு இருக்கிறது. கவனிங்க. அப்போ இந்த அத்திப்பழம் அந்த நாட்களில எதாக கூட பயன்பட்டு இருக்குது? மருந்தாக கூட பயன்பட்டு இருக்குது. நிறைய பேர் காயத்தோட இருக்காங்க தெரியுமா? அந்த காயப்பட்ட நெஞ்சங்களுக்கு நம்முடைய வார்த்தைகள் மருந்தாக மாறிவிடணும். நம்ம பேசுகிற சில வார்த்தைகள் அவங்களுடைய காயத்தை ஆற்றுகிறதா இருக்க வேண்டும். ஏன் பிரதர் கவலைப்படுறீங்க? ஆண்டவரால முடியாதா? அவர் செய்ய மாட்டாரா? நாள் பிந்தி போயிட்டா இனியும் கூட கர்த்தருடைய வல்லமை இருக்குது. 4 நாள் மரித்த லாசர்வை கர்த்தரால உயிரோட எழுப்ப முடிந்தது. உலர்ந்து போன எலும்புகளை உயிரோட எழுப்பினவர் ஆச்சுதே. ஏன் உங்கள் குடும்பத்துல நன்மை கிடைக்காமல் போய்விடுமோ? ஏன் உங்கள் குடும்பம் மறுபடி கட்ட முடியாதோ? 4 வார்த்தை பேசினாலும் அது அவங்களுடைய காயத்தை ஆற்றக்கூடியதாய் மாறி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நான் அதை ரொம்ப விரும்புறேன். நான் அதை பிரயாசப்படுறேன். நீங்கள் மற்றவர்களுடைய காயங்களை ஆற்றுகிற மருந்தாகி போக வேண்டும் என்பதற்குத்தான் தேவன் இங்கே அத்தி மரத்தை திராட்சை தோட்டத்தில் நாட்டி இருக்கிறார். Thank you Jesus. ஹல்லேலூயா. என்கிட்ட சில சொல்லுவாங்க, அவங்கள்ட்ட போயிருந்து கொஞ்ச நேரம் பேசினாங்களா, காயப்படுத்தி விட்டுட்டாங்க பாஸ்டர், ஏண்டா போனேன்னு ஆச்சு. இதுக்கு நான் வீட்லயே உட்கார்ந்து இருக்கலாமே, இதுக்கு நான் பேசாம இருந்து ஜெபம் பண்ணி இருக்கலாமே. அவங்க நல்ல வார்த்தை சொல்லுவாங்க, எனக்கா ஜெபம் பண்ணுவாங்கன்னு தானே போனேன், அவங்க இப்படி வேதனைப்படுத்தி விட்டார்களே. கவலைப்படுவாங்க. நீங்களும் நானும் இயேசுவின் அன்பை ருசித்தவர்கள் என்பது உண்மையானா மற்றவருடைய காயத்துக்கும் மற்றவருடைய நோய்களுக்கும் நம்ம யாரா மாறிடணும்? மருந்தா. நோய்னு சொன்ன வேற வியாதி என்னைக்கு? ஆத்மீக நோய்களுக்கு, ஆத்மீக பலவீனங்களுக்கு, ஆத்மீக காயங்களுக்கு நாம் மருந்தாய் மாற முடியும். சாக வேண்டிய எசேக்கியாவுக்கு ஜெபத்தில் அற்புதம் நடந்துச்சு. ஆனா அதுக்கு காரணம் எதுவும் கூட அத்திப்பழ அடை அங்கே ஒரு மருந்தாய் பயன்படுத்தப்படுகிறது. மரணத்தின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கிற மன காயத்தினால் வாழ்க்கையை மடித்துக் கொள்ள துடிக்கிற அநேகருடைய மன காயங்களை ஆற்றுவதற்கு தேவன் உங்களையும் என்னையும் பயன்படுத்தி இருக்கிறார், பயன்படுத்த போகிறார். நீங்கள் எத்தனை பேர் அதை வாஞ்சிக்கிறீங்க? என் மூலமா அநேகர் ஆறுதல் அடைய வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை கூட சொல்ல விரும்புறேன். மீகா 4வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்து பாத்தீங்கன்னா, மீகா 4:4 இந்த அத்தி மரமானது அவனவன் தன் திராட்சை செடியின் நிழலிலும் தன் அத்தி மரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான். போதும். அத்தி மரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவான் இல்லாமல் என்ன செய்யணும்? உட்காரணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணல. அத்தி மரத்துக்கு கீழே என்ன உண்டு தெரியுமா? நிழல். எல்லாரும் சொல்லுங்க, நிழல். நம்ம லைஃப் மற்றவங்களுக்கு எதுவா இருக்கணும்? நிழலா இருக்குமே தவிர வெயிலா இருக்க கூடாது. அவங்ககிட்ட போனா நமக்கு பிரயோஜனமா இருக்கும், கொஞ்சம் இளைப்பாறலாம், கொஞ்சம் சந்தோஷமா இருக்கலாம், கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்க முடியும். களைப்பா வந்த அநேகர் இளைப்பாறுகிற ஸ்தலமாய் தேவன் உங்களையும் என்னையும் நிழல் கொடுக்கிறவர்களா மாற்றிவிட வேண்டும் என்று விரும்புகிறார். மாறணும். ஸ்தோத்திரம். வெயில் தன்மேல் பட்ட உடனே ஒரு மனுஷன் சாவை விரும்பினான். யாரு? யோனா தீர்க்கதரிசி. ஆனா அதுக்கு முன்னால அவனுக்கு நிழல் உண்டாக்கவும் அவனுடைய மனமடிவை போக்கவும் தேவன் ஒரு ஆமணக்கு செடியை ஓங்கி வளர கட்டளையிட்டார். அத போல மற்றவருடைய மனமடிவை நீக்க, மற்றவர்களுக்கு நிழலாய் மாற கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஐயா, இதுதான் தேவன் அத்தி மரத்தை இந்த இடத்துல நட்டதன் நோக்கம். இதை இன்னைக்கு அநேகர் புரிந்து கொள்ளல. ஏதோ சர்ச்சுக்கு வரணும், ஜெபம் பண்ணணும், ஆராதிக்கணும், அற்புதம் நடக்கணும், ஆசீர்வாதம் கிடைக்கணும், நம்ம பாட்டு போனோம். யார் வந்தா என்ன, போனா என்ன, எனக்கு என்ன, உன் பாடு. மற்றவர்களை பற்றிய கரிசனையோ, என்னை தேவன் இந்த இடத்துல வைத்த நோக்கத்தை சரியா புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற எண்ணங்களோ இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பதை தேவன் விரும்பவில்லை. முதலாவது நான் சொன்ன தகுதி பெற்ற அத்தி மரம்.
இரண்டாவது தவறிவிட்ட அத்திமரம். தவறிவிட்ட அத்திமரம். நீங்க தவறிவிட்டீங்களா? வைத்த நோக்கத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கீங்களா? எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவர் என்ன நோக்கத்தை நான் நிறைவேற்றிட்டு தான் இருக்கிறேன் அப்படி சொன்னவங்க மட்டும் உங்க கரங்களை உயர்த்த முடியுமா? கொஞ்சம் கூட போட்டும். இப்போ நம்ம லைஃப்ல என்ஜாய் பண்ண வேண்டிய நேரம். நான் சொல்லட்டுமா, சிறு பிள்ளைகளுக்கு அவர்கள் காலத்துக்கு ஏற்ற ஒரு நோக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். வாலிபர்களுக்கு அந்த வாலிப பிராயத்தில் கிறிஸ்துவை வெளிப்படுத்துவதற்கும் கிறிஸ்துவின் சாயலை பிரதிபலிப்பதற்கும் என்று சில நோக்கங்களை, திட்டங்களை தேவன் வைத்திருக்கிறார். நடுத்தர வயது, முதிர் வயது, இவர்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் சில நோக்கத்தை வைத்திருக்கிறார். அதை புரிந்து கொள்ளுகிறவர்கள் சிலர் தான். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், ஆண்டவரே நான் என்ன செய்ய நீர் சித்தமாயிருக்கிறீர். ஹல்லேலூயா. கையை உயர்த்தி ஹல்லேலூயா. அப்பா சந்நிதியில் தான் அகமகிழ்ந்து களி கூறுவே, என் அப்பாவும் சந்நிதியில் தான் அகமகிழ்ந்து களி கூறுவே, எப்போது உம்மை காண்பே, நான் எப்போது உம்மை காணே, ஏகுதையா என் இதயம், எஜமானனே இயேசு ராஜனே, எஜமானனே இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே, என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே, எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே. ஹல்லேலூயா. உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன் ஆண்டவரே. நான் என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாள் தேவ ஜனத்தினுடைய ஆழமான ஜெபம் இருக்கட்டும். இன்னைக்கு நான் என்ன செய்யணும்ப்பா? இது போறது உமக்கு சித்தமா? இவங்கிட்ட இதை பேசுவது உம்முடைய சித்தமா? கேட்கலாமே. தேவ சித்தம் செய்பவனை அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவனுக்கு ஆண்டவர் சொல்லுவார், அக்கிரம செய்கைக்காரரே விட்டு அகன்று போங்க. ஏதோ ஆண்டவரை தேடுகிறதும் ஆண்டவரை ஆராதிக்கிறதும் ஆசீர்வாதத்துக்காய் என்று தவறான கண்ணோட்டத்தை விட்டு வெளியே வாங்க. அவர் சித்தம் செய்வதற்கு அவர் நம்மை விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார். ஒரு வேலை உலகத்துல நமக்கு கிடைக்குது, அரசாங்கமோ தனியாரோ, அங்க போனா நம்ம விருப்பத்தை நிறைவேற்ற அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதை சொல்லுங்க செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. கடந்த நாள்ல ஒரு செய்தியை படித்து ஆச்சரியமா இருந்துச்சு. சென்னை ஐஐடில படித்த 2 பேருக்கு நல்ல ஒரு பிரைவேட் கம்பெனில வேலை கிடைச்சிருக்குது. ரொம்ப கம்மி தான் சம்பளம். ஒரு வருஷத்துக்கு 1,31,00,000 ரூபாய். 2 பையமார், மொத்தம் அவனுக்கு 21 வயசு இல்ல 22 வயசு தான் இருக்கும். ஒரு வருஷ சம்பளம் 1,31,00,000 ரூபாய். அதே போல கான்பூர் ஐஐடில படித்த 2 தம்பிமாருக்கும் அதே வேலை கிடைச்சிருக்குது. அவங்க 2 பேருக்கும் அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லையா, அதனால யாஹூ கம்பெனில 65 லட்சம் ரூபாய் சேலரி தரோம்னாங்களா, அங்க போய் ஜாயின் பண்ணிட்டாங்களா. கொஞ்சம் யோசிங்க, எதுக்கு அவங்க பணம் இவ்வளவு கொடுக்கறாங்க? அவங்க விருப்பத்தை நிறைவேற்றணும். 1,31,00,000 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு சம்பளம் கொடுக்கணும்னா அவங்கள சக்கையா கசக்கி என்ன செய்வான், பிழிஞ்சிரும். சரீரத்தை எல்லாம் மூளைய அவன்கிட்ட இருக்கிற அவன் உறிஞ்சு எடுத்துருவான். அதுக்கு தான் கொண்டு போய் கொடுக்கிறான். அதை போல என் ரட்சகர் தன் ரத்தத்தையே உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறார்னா அதன் பின்னால் ஒரு நோக்கம் இருக்கிறது. அவர் சித்தம் செய்கிறீங்களா? ஒரே ஒரு வாழ்க்கை, குறுகின காலம்,
இந்த நாட்களிலே கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்த்ததை நீங்கள் சீக்கிரம் தவறி விட்ட அத்திமரம். 13வது 8வது வசனத்தை பாத்தீங்கன்னா, அதற்கு அவன் ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றும் கொத்தி வேறு போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான். 3வது தண்டனைக்கு தப்புவிக்கப்பட்ட அத்திமரம். தண்டனைக்கு தப்புவிக்கப்பட்ட அத்திமரம். பிதாவாகிய தேவன் நமக்கு போதும், அவன் தேவ சித்தத்தை செய்யவில்லை, அவனை வெட்டி போடுவோம். இயேசு கிறிஸ்து வலது பார்சத்துல இருந்துட்டு இல்லையா, கொஞ்சம் கூட வெயிட் பண்ணி பாப்பமே, கொஞ்சம் கூட அவனுக்காக நான் ஜீவனை தந்திருக்கிறேனே, என் ரத்தத்தை கடைசி துளி இந்த பிள்ளைக்காக சிந்தி இருக்கிறேன், அழித்து போவதோ நான் பொறுத்து கொள்ள முடியாது என்று பிதாவிடத்தில் பரிந்து பேசுவதனால் நீங்கள் தண்டனைக்கு தப்பி நிற்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளுங்க. நாம் பட வேண்டிய தெய்வ பிள்ளைங்க. நாம் செய்தவற்றுக்கு தண்டனை கிடைத்திருந்தால் நாம் என்றோ தரிப்புண்டு போயிருப்போம். ஆனால் ஆண்டவர் இயேசு உங்களுக்காகவும் எனக்காகவும் பரிந்து பேசி இருக்கிறார். அந்த தெய்வத்தை உயர்த்தி எனக்காய் பரிந்து பேசுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும் ஐயா, நான் தப்புவிக்கப்பட்டவனாக்கும்? யாராவது இருக்கீங்களா? Thank you Jesus, hallelujah. ஒரு நாள் உந்தையை கண்டேயா, அந்நாள் என்னை வெறுத்தேனையா, உந்தையை பெரியையா, உந்தையை பெரியையா, அலைந்தேன் உமையும் மாறியா, மாறதே தீரிந்த துரோகியாமே அடைத்தீரனாலே எனக்கும் அடைத்தீரனாலே அடைத்தீரனாலே எனக்கும் அடைத்தீரனாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் தேவன் கொஞ்சம் பாருங்க, கண்ணிகள் எதிர்பாதைகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கையை உடையாமே ஆமென். பள்ளம் கடந்த போதெல்லாம் ஐயா அவர் பட்சிக்க வேண்டும் போடப்படும்
நல்ல கனி கொடா, நல்ல கனி கொடா, நல்ல கனி கொடா, ராஜா ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ, ராஜா வருகிறார், ஆயத்தமாவோ, இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம், இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்வோம். கோதுமையை பிரித்து களஞ்சியத்தில் சேர்த்து பதரையோ அக்கியால் சுட்டரிப்பாரே. கோதுமையை பிரித்து களஞ்சியத்தில் சேர்த்து பதரையோ அக்கினியில் சுட்டரிப்பாரே. ராஜா வருகிறார், ஆயுதமாவோ, ராஜா வருகிறார், ஆயுதமாவோ, இயேசு வருகிறார், கொண்டு செல்வோம், இயேசு வருகிறார், கொண்டு செல்வோம். அல்லேலூயா. ஒரே ஒரு விசல் அந்த கரங்களை உயர்த்தி, அம்மாப்பா நம்முடைய சத்தத்தை நீர் விரும்புகிற கனி உள்ள வாழ்க்கை நாம் வாழும்படி என்னை ஒப்பு கொடுக்கிறேன். எக்கத்தோடு நீர் இந்த உலகத்தில் என்னை வைத்தீரோ, என்னை ரட்சித்தீரோ, என்னை அபிஷேகித்தீரோ, எனக்கு வார்த்தைகளை தந்தீரோ, என்னை அழைத்தீரோ. அந்த சித்தத்தை என்ன வந்தாலும் நம்புவேன், என்னை மீட்பரை யார் கைவிட்டாலும் அகலாட
கரங்கள் எல்லாரும் உயர்த்தி, நீர் என்னை கைவிடாத தேவன், நானும் சித்தம் செய்வேன். ஆண்டவர் உங்களோடு பேசினார் தானே? ஒப்பு கொடுங்கம்மா. தம்பி தங்கச்சி சின்ன பிள்ளைங்க, ஏசப்பா நான் உம்முடைய விருப்பம் நிறைவேற்றுவேன், உங்களுக்கு அறிவுள்ள வாழ்க்கை வாழ ஒப்பு கொடுக்கிறேன். உங்களுக்கு கசப்பா நடந்திருக்கேன், விரும்பினதுக்கு மாறாத நடந்திருக்கேன். ஆனா என்னோடு நீங்க பேசுறீங்க, பேசுனீங்க. இந்த ஒரு விஷயம் அன்னியும் ஆண்டவர் நிறைவேற்றுவேன் அப்பா. முழுவதும் தன்னை ஒப்புக்கிற தம்முடைய பிள்ளைகள் ஆண்டவர் கண்ணோக்கி பாருமையா. தகுதி பெற்ற அத்திமரம் அவரை விட்டு ஆரம்பித்து நல்ல தண்டனைக்கு தப்புவிக்கப்பட்ட அத்திமரமாக தவறு பெற்ற அத்திமரமாய் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். இன்னும் கொஞ்ச நாள் எங்களுக்கு கூட்டி தந்திருக்கிறீங்க, அதுல உங்களுடைய சுத்தத்தை நாங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்பும் நம்பிக்கை. இனி நாங்கள் உங்களுடைய எதிர்ப்பு ஏமாற்றம் அடைய மாட்டோம், ஏமாற்றம் அடைய அதை நாங்கள் மனப்பூர்வமாய் நிறைவேற்றுவோம். ஆண்டவரே, இன்று முதல் நாங்கள் உமக்கென்று வாழ்வோம், உம் சித்தம் செய்வோம், உம் நோக்கத்தை நிறைவேற்றுவோம். கனி கொடுப்போம், கனி கொடுப்போம், நல்ல கனி கொடுப்போம். ஆண்டவரே, கர்த்தர்களோடு கூட வரும். இந்த வாரம் முழுவதும் நன்மையும் கிருபையும் நாங்கள் ஒவ்வொருவரையும் தொடரட்டும் ஐயா. உடைய பாதுகாப்பு குடும்பங்களுக்கு உண்டாகட்டும். தூரதேசங்களிலே இணையதளத்தின் மூலமா இந்த ஆராதனையில் பங்கெடுத்து தம்முடைய பிள்ளைகளை கூட கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவர் தம்மை ஒவ்வொருடைய மன விருப்பத்தையும் நிறைவேற்றும். காத்தருளும் வல்லக்கிரிகளை நடப்பியும். எங்களோடு கூட இருக்கிறவரும் மையான திராட்சை செடியுமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.